மெட்ராஸ் அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப நாள் பட்டு வீடியோ ஆச்சுங்க. அதனால் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அம்மா சமையலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறத விட மாடி தோட்டத்தில் வீடியோ போடுறோன்னு சொன்னாங்க. நான் அப்போ என்ன பண்ணுறேன்னா, சேப்பக்கிழங்கு வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ மாடி தோட்டம்லாம் போய் நான் இப்போ தோட்டமே வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு சேப்பக்கிழங்கு வச்சேன். ஒரு சேப்பக்கிழங்கு வச்சா ஒரு இலை பார்த்திங்கன்னா, வாழை இலையோட பெருசாக வந்துச்சுங்க. சேப்பக்கிழங்குனா இங்கிலீஷில் கலோகேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. கொலோகேஷியா கூட சொல்லுவாங்க. டரோ ரூட் கூட சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. உருளைக்கிழங்கோட ரொம்ப ஆரோக்கியம் அதிகமானது இது. இது விட்டமின் எல்லாமே இருக்குது. இது நம்ம பிடுங்குறோம் பாருங்க. இதை நான் எப்படி அழகாக பிடுங்குறேன் பாருங்க. கொத்தா வருது பாருங்க. ஒரு கிழங்கு வச்சு 7, 8 கிழங்கு வருது. 1½ மாசத்துல நான் 2 கிலோ கிழங்கு வாங்கியிருக்கேங்க. உற்பத்தி பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மண் ஃபில் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு கிழங்கு எடுத்து வச்சேன். கொஞ்சம் உரம் போட்டுக்கிட்டேன். இப்படி பிடுங்கலான்னு பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே தலை தலான்னு இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா, கேமரா கொஞ்சம் தூக்கி காமிங்கப்பா. ஓகே, சூப்பர். இதை எடுத்து நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்து சேப்பக்கிழங்கு சொல்லுவாங்க. இது மண்ணில் விளையும். மேலே வந்து பார்த்திங்கன்னா தாமரை இலை மாதிரி இருக்கும். நல்லா பெரிய இலையாக இருக்கும். இதுக்கு வெயில் படலாம், ஆனால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் மண், தண்ணி நல்லா வேணுங்க. அழுகாத அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ரொம்ப அழுகிற அளவுக்குலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும், சூப்பராக வளரும். ஓகேவா? இது வந்து மண் ரொம்ப செம்மண்ணில் தான் நல்லா வளருது. இதான் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 2 கிலோ சேப்பக்கிழங்கு வந்திருக்கு. மொத்தமே 6 சேப்பக்கிழங்கு வச்சேன். கவுண்ட் எண்ணிங்க. நான் கவுண்ட் எண்ண முடியல. இந்த வீடியோ நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.